வணக்கம். வடகாடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணினி ஆசிரியராக கடந்த 5 ஆண்டுகளாக நான் பணியாற்றி வருகிறேன். நான் 2020-21 அப்பாயின்மெண்ட்டில் வடகாடு ஸ்கூலுக்கு வந்தேன். நான் வரும்போது திருமதி வள்ளிநாயகி மேம் இங்கே ஹெச்எம்மாக இருந்தாங்க. வள்ளிநாயகி மேம் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு மனசில் தோன்றது ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ரொம்ப டெடிக்கேட்டட் அண்ட் நல்லா ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க நெகட்டிவாக அப்ரோச் பண்ணதே கிடையாது. நெகட்டிவாக நடந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலைனா, ஃபெயில் ஆகலைன்னா இப்படியெல்லாம் எந்த தாட்டும் வராது. அவன் படிப்பான், அவன் பாஸ் ஆகிடுவான். இந்த மாதிரி ஆல்வேஸ் அவங்கள்ட்ட பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் தென் காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது எவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்களோ, நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணுன்னாலும் சேம் எனர்ஜி அவங்கள்ட்ட ரிட்டைன் ஆகும். கொஞ்சம் கூட ஒரு சோர்வு அவங்க முகத்தில் தெரியவே தெரியாது. ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக்காக தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. அண்ட் தென் ப்ரொஃபஷ்னலி அவங்க ரொம்ப டெடிக்கேட்டட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் 10th 11th 12th ஸ்கூலில் ஸ்டடீஸ் வைப்போம். ஆஃப்டர் ஸ்கூல் டைம் ஒரு 4:30 5:30 வரைக்கும் இங்கே ஸ்டடீஸ் நடக்கும். அப்போ 5:30 வரைக்குமே படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட விட்டு போயிடுங்க, அவங்கெல்லாம் செல்ல குழந்தைகள், அவங்களுக்கு செல்ல வகுப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 6 o'clock or 6:30 வரைக்கும் அவங்க எழுதி காமிக்கிற வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கேன், அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அக்கறையில் ஸ்டூடெண்ட்ஸோட நலனில் ரொம்ப அக்கறை கொண்டவங்க அவங்கள பற்றி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லலாம். இதெல்லாம் என் மனசில் பதிஞ்சிருக்க சில விஷயங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் உமாதேவி. தற்போது மதுரை மாவட்டத்தில் உள்ள கொட்டாம்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வணிகவியல் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். முதலில் 2014 நான் இந்த பணிக்கு சேர்ந்தேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த என் வள்ளிநாயகி பொருளியல் ஆசிரியர் அவர்களை எனக்கு தெரியும். 3 வருடங்களாக அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுது அவர்கள் மாணவர்களிடம் அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி மாணவர்களிடம் தங்களுடைய கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை எளிமையாக கொண்டு செல்வார்கள். மாணவர்கள் மீது தனி அக்கறை செலுத்துவாங்க. எந்த பிள்ளைங்களுக்கு எப்படி சொன்னால் பாடம் புரியுமோ அந்த விதத்தில் அவங்க சொல்லி அவங்க புரிய வைப்பாங்க. பிரம்பை எடுத்துகிட்டு போனால் தான் அந்த கிளாஸ் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட விஷயத்தில் அப்படி கிடையாது. அவங்களுடைய ஆளுமை திறனால் அந்த வகுப்பறையில் பிரம்பே இருக்காது, அவங்களுடைய குரல் கணிக்கிற குரலால் பாடங்களை அப்படி எளிமையாக நடத்துவாங்க. பிள்ளைகளுடைய கவனம் எல்லாம் ஆசிரியர் மீது தான் இருக்கும். அது மாணவர்களுக்கு எளிதில் புரியும். எந்த மாணவர்களையும் அவங்க கண்டிப்பாக நடத்தினதே கிடையாது. எல்லா மாணவர்களையும் சொல்லு தப்பு பண்ணி ஏன் தப்பு பண்ணால் கேட்பாங்க தவிர அதையும் கோவப்பட்டு கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சிறப்பு வகுப்புகள் எடுக்கணும்னு நினைப்போம். எப்போ எடுப்போம்னா காலையில் எடுப்போம், இல்லைன்னா சாயந்தரம் எடுப்போம், இல்லை அப்படின்னா சனிக்கிழமை எடுப்போம். ஆனால் இவங்க எப்படின்னா தேவைப்பட்டால் ஞாயிற்றுக்கிழமையும் கூட சிறப்பு வகுப்புகள் நடத்துவாங்க. சில பிள்ளைங்களுக்கு விடுமுறையில் வீட்டில் படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைகளை தன்னுடைய வீட்டுக்கே அழைத்து சென்று அவங்களை படிக்க வைப்பாங்க. அவங்களுக்கு அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க. இன்னும் அதுக்கும் ஒரு படி மேலே போய் பொதுத் தேர்வுலாம் நடக்கும். அந்த பொதுத் தேர்வு நடக்கும்போது மாணவர்கள் படிக்கிறார்களா, வீட்டில் அவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை இருக்கா என்பதை அறிந்து கொள்வதற்கு அவங்களுடைய இல்லத்தை தேடி செல்வாங்க. அங்கே பிள்ளைங்க படிக்கிறார்கள் என்று பார்த்து அவங்களுக்கு போதிய ஆலோசனை வழங்கி விட்டு வருவாங்க. மாணவர் மீது தனி அக்கறை செலுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகைப்படுத்தியல்ல, உண்மையிலே அவங்க அப்படிதான் இருப்பாங்க. மற்ற ஆசிரியர்களுடனும் அரவணைத்து அன்போடு நடந்துக்குவாங்க. சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உடனே பேசி சுமூகமாக தீர்ப்பாங்க. எந்த பிள்ளைங்களுக்கும் பாரபட்சம் பார்க்கவே மாட்டாங்க. எல்லாருமே நம்ம வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்பா நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினைப்போம். இவங்க அப்படி கிடையாது. இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா வேற ஒரு பெண்மணி மாதிரி தெரியும். வந்து அவங்க தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறதா இருக்கட்டும், களையை கீறியதாக இருக்கட்டும், பூக்களை பறித்து அந்த பூக்களை கட்டுறது, அவங்க முகத்தில் ஒரு சோர்வே இருக்காது, கவலைகள் எதுவுமே நான் பார்த்ததே இல்லை. அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த முகத்தில் அவங்க காட்டுறதே கிடையாது. அவங்களோடவே நான் பணியாற்றுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தேவையான ஆலோசனைகளை அவங்கள்ட்ட கேட்டு நான் பெற்றுக்கொள்வேன். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி, அந்த வாசகத்திற்கு கரெக்டாக அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றதுல மிகையே கிடையாது. இப்போ அவங்க அதே பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறாங்க. ஒரு வகுப்பறையில் இருந்த அவங்களுடைய ஆளுமை திறன் இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஃபுல்லாக இருக்குது. அதையும் அவங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு திறமையும் வெளிக்கொண்டுறதுக்கு பல முயற்சிகள் செய்து சாதனை படைக்கிறாங்க. அவங்களுடைய
சாதனைகள் இன்னும் தொடர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பூர்ணிமா. அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி கீரமங்கலத்தில் நான் எஸ்எம்சி தலைவியாக இருக்கேன். எங்கள் பள்ளி சிறந்த முறையில் செயல்படுறதுக்கு காரணம் தலைமை ஆசிரியரும் எங்களோட ஆசிரியர்கள் மட்டும்தான். எங்கள் தலைமை ஆசிரியர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் எந்த ஒரு சந்தேகம் அப்படின்னு போய் கேட்டாலே போதும், அவங்க உடனே அதுக்கான தீர்வை எங்களுக்கு சொல்லிடுவாங்க. அப்புறம் ப்ரேயரில் பிள்ளைங்களுக்கு சிறந்த அட்வைஸ் கொடுப்பாங்க, நல்ல முறையில் அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்புறம் தினமுமே எல்லா கிளாஸுக்குமே 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எல்லா கிளாஸுக்குமே எங்கள் தலைமை ஆசிரியர் போய் ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி போய், என்ன உங்களுக்கு பாடம் ஆசிரியர்கள் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின் கேட்டு அந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வந்து நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா மாணவிகளும் எல்லா போட்டியிலையுமே கலந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லா மாணவிகிட்டையும் சொல்லுவாங்க. எல்லாருமே எல்லா போட்டியிலையும் கண்டிப்பாக கலந்துக்கணும், எந்த போட்டியும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் சொல்லுவாங்க. அவங்கனால தான் இந்த ஸ்கூல் மிக சிறந்த முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நன்றி. நான் பிரியதர்ஷினி. 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் வந்து நம்ம அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி கீரமங்கலத்தில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் 11th 12th வந்து நான் வந்து என்ன குரூப் எடுத்தேன்னா காமர்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த குரூப்பை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. அது வள்ளிநாயகி டீச்சர் தான் எனக்கு கிளாஸ் டீச்சராக வந்தாங்க. அவங்க தான் இந்த காமர்ஸ் கம்ப்யூட்டர்னா என்ன, இந்த குரூப்பில் என்ன படித்தா எப்படி வேலைக்கு போகலாம், என்னென்ன மாதிரிலாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அவங்க டீச்சராக மட்டும் இல்லாமல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸாகவும் நல்லா ட்ராவல் பண்ணாங்க. அப்புறம் அவங்க வந்து சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு பாடமும் எப்படி இருக்குன்னு பார்த்தா, டிராயிங் வருது எங்களுக்கு எப்படி புரியுமோ அதே மாதிரி அவங்க வந்து கன்வே பண்ணி கொண்டு போனாங்க. அவங்க சொல்லி கொடுக்குற விதமும் சூப்பராக இருக்கும். அப்புறம் அவங்க எங்களுக்கு எப்படியெல்லாம் புரியும், இந்த மாதிரி இந்த டிராயிங் வரைஞ்சா இவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து மோட்டிவேட் ஸ்பீச் நிறைய கொடுப்பாங்க. இந்த காலேஜுக்கெல்லாம் அடுத்த வேலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்கும்போது, இந்த கோர்ஸ் எடுத்து இதை படிங்க அதை படிங்க, நிறைய வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. நிறைய ட்ராமாலெல்லாம் நடிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு நிறையாவே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து எங்களுக்கு வந்து என்னென்ன வழிக்கு எப்படியெல்லாம் போகணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். அதுக்கப்புறம் காலேஜ் போயிருந்தப்ப டீச்சர்ஸ் டே அப்போ வந்து ஒரு டீச்சரை பற்றி பேசணும் அப்படின்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணோம்னா, உங்களை பற்றி தான் நிறையா விஷயம், நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க என்னென்ன சொல்லி கொடுத்தீங்க அந்த விஷயம் தான் நாங்கள் அங்கே கன்வே பண்ணுவோம். நானுமே சரி என்னோட ஃப்ரெண்டுமே சரி 2 பேருமே வள்ளிநாயகி டீச்சரை பற்றி தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எக்னாம்ஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த எக்னாம்ஸில் வந்து எனக்கு நல்ல மார்க் வருதுன்னா எக்ஸாம்ஸில் தான் நல்ல மார்க் வரும். நீங்கள் சொல்லிக் கொடுத்தா இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து இன்னுமே அந்த எக்ஸாம்ஸ் எதுவுமே மறக்கலை. ரொம்ப நன்றி டீச்சர். வணக்கம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி வடகாடு பள்ளியில் 2014 பணியாற்றி வருகிறேன். நான் சந்தித்த தலைமை ஆசிரியர்களில் 2வது தலைமை ஆசிரியர் தான் திருமதி வள்ளிநாயகி அம்மா அவர்கள். நல்ல ஒரு போல்டான கேரக்டர்னு சொல்லலாம். எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவங்க. நடக்கும் நினச்சி செஞ்சால் கண்டிப்பாக நடக்குங்கிறதுல உறுதியாக இருந்தவங்க. அடுத்து குழந்தைகள்கிட்டையும் சரி மாணவர்களிடம் என்ன செய்வாங்கன்னா, படிக்க தெரியாதவங்களையும் தனியாக கூப்பிட்டு வச்சு என்னிடம் அனுப்பி வைங்க, நான் வந்து அவங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறேன்னு சொல்லி அவங்க பக்கத்துலேயே உட்கார வச்சு எழுத வைப்பாங்க. அது ஒரு நல்ல பழக்கமாக இருந்தது. அடுத்து பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் நிறையா செஞ்சுருக்காங்க. பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா தளம் அமைக்கிறதுக்கு ரொம்ப போராடி கொண்டு வந்தாங்க. கேமரா அமைச்சு கொடுத்தாங்க. பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு நிறையா செஞ்சாங்க. அடுத்து ஆசிரியர்கள்கிட்டையும் நல்லா பழகக்கூடிய ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஆசிரியர்களுடைய மனவெழுச்சியையும் புரிந்து நடந்து கொண்டவங்க. கூப்பிட்டு வச்சு என்ன இன்றைக்கி ஏதாவது பிரச்சனையா, என்ன சோகமாக இருக்கீங்களே இப்படின்னு அவங்களுடைய கேரக்டரையும் அவங்களுடைய மனநிலை என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கக்கூடியவங்க. அடுத்து இவங்களோட மாணவர் ஒரு பொண்ணை சந்தித்தேன், மாணவியை. அந்த பொண்ணு சொன்னாங்க, உங்கள் பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அங்கே வந்திருக்காங்க, அவங்க நல்ல ஒரு கேரக்டர், எப்போதுமே ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்க, எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க ஒரு மாற்றத்தை இங்கே ஏற்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் எங்கள் பள்ளியிலையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. நல்ல ஒரு பழகுவதற்கு இனிய ஒரு தலைமை ஆசிரியர். அவங்கள பார்த்தா எந்த நேரமும் காலையில் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரியே நல்லா போல்டாக இருக்கக்கூடியவங்க. வணக்கம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நான் பணியாற்றிய இந்த 10-11 வருட காலங்களில் 4 தலைமை ஆசிரியரின் கீழ் பணியாற்றியிருக்கேன். அதில் ஒவ்வொரு தலைமை ஆசிரியருமே தனித்துவமானவர்கள்.
நான் இன்று வந்து திருமதி வள்ளிநாயகி மேடத்தை பற்றி எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில அந்த அவங்களோட தொடர்ந்து பயணம் செஞ்ச ஒரு நிகழ்வுகளை சொல்ல விருப்பப்படுறேன். பள்ளி வளர்ச்சி பணிகளுக்காக அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. டோட்டலி அவங்கள சொல்லப்போனால் எப்போவுமே ஹைலி எனர்ஜெட்டிக். அவங்களுக்கு உடல்நல குறைவாக இருந்தால் கூட பிள்ளைகளை பார்க்காம அவங்களால இருக்கவே முடியாது. மாணவர்கள் நலனுக்காகவே அவங்க வந்து ரொம்ப டெடிகேட்டடாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பள்ளிகளுக்கு இந்த மரம் செடி கொடிகளாகட்டும், எங்களுக்கு இந்த டாய்லெட் வசதி ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய பள்ளி வளர்ச்சிக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சே ஆவாங்க. அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சுருக்காங்க. இதில் என்னோடய அனுபவம் ஸ்பெஷலாக எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா, இந்த தேர்வு காலங்களில் மூலாண்டு தேர்வு, பொது தேர்வு நடக்கும்போது ஒரு 4-5 நாள் லீவ் வருது. அப்போது மாணவர்களுக்கும் நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுமே அப்படின்னு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாம் அப்படின்னு மேடம்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறப்ப அவங்க பெர்மிஷன் வந்து கிராண்டட், ப்ளஸ் அவங்க கூடவே எங்களோடையே வந்து இருந்து நாங்கள் மாணவர்களை வெளியில் அனுப்புகிற வரையில் கூடயே இருந்தாங்க. வராத மாணவர்களுக்கு ஃபோன் மூலமாக வர வைக்கிறதும் சரி, நேராக அவங்களோட 2 வீலரை எடுத்துகிட்டு போய் பிள்ளைகளை பிடிச்சி கொண்டாந்து எங்களை படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. மதியானம் சாப்பாடு கொண்டாடாத பிள்ளைகளுக்கு அவங்களே சாப்பாடு வாங்கி ப்ரொவைட் பண்ணி, எழுதி காமிக்கும்போது கூட 2 பேர் எங்கள் ஆசிரியர்கள்கிட்ட க்யூவில் நின்னா கொண்டா நான் திருத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவங்க திருத்தி கொடுக்குறது. இப்படி அவங்களுக்கு தேவை சென்டம் ரிசல்ட் பிள்ளைகளை அத்தனை பேரும் பாஸ் பண்ணி ஆகணும். அந்த ஒரு டெடிகேட்டட் வந்து ரொம்பவே நான் பார்த்துருக்கேன் மேடத்துக்கிட்ட. இந்த மாதிரி இது மட்டும் கிடையாது, அவங்க என்ன பள்ளிக்காக மாணவர்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது செஞ்சு முடிப்பாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது ஒரு தடவை போயிட்டு ஏதோ கார்த்திகை தீபம் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். எதுவுமே கேட்கல மேம், கார்த்திகை தீபம் ஏற்றலாமே தீபம் மாணவர்கள் மனசில், இதுவே கோயில் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை வந்து எனக்கு அப்படியே நெஞ்சில் இன்னும் நிலச்சி நிற்கிது. இன்னும் பல வார்த்தைகள் சொல்லலாம். அவங்களோட வளர்ச்சி பணிகள் மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவி HM டீச்சர் வள்ளிநாயகி அம்மா இருக்கையில் இந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க பணி உள்ளது, கல் போட்டது, மரம் வைத்து விட்டது, பாத்ரூம் கட்டி விட்டது எல்லாமே அவங்க இருந்ததுனால இந்த பள்ளிக்கூடம் சிறப்பாக நடந்து விட்டது. இன்னும் இருந்தாலும் இதை விட சிறப்பாக இன்னமும் பள்ளிக்கூடம் நல்ல சிறப்பாக வரும். அவங்க பணி உலகளை பார்த்ததுலேருந்து, கல் போட்டதுலேருந்து, பாத்ரூம் கட்டினதுலேருந்து, எல்லாம் மரம் மட்டும் வச்சதுலேருந்து எல்லாம் பணி உலகங்களையும் அனைத்து வேலையும் பார்த்து பள்ளிக்கூடம் டெவலப் ஆகி சாருகளாம் எல்லாத்தையும் கிளாஸுக்கு அனுப்பிவிட்டு நீட்டாக பள்ளிக்கூடம் தூகையாக அருமையாக படித்து எல்லா பிள்ளையும் நல்ல பேர் வாங்கி கொண்டது பள்ளிக்கூடத்தில். அதுக்கும் பிறகு போனதுக்கு பிறகு பள்ளிக்கூடம் இப்போ ஒழுங்காக நடத்தவில்லை, பண்ணவில்லை. இப்படிக்கு வள்ளிநாயகி அம்மா பள்ளிக்கூடத்தில் கச்சமாக பணியோட வேலை பார்த்தேன். வணக்கம். நான் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி வடகாடு ஸ்கூலில் வந்து நான் ஓஏவாக பணியேற்றேன். பால்ராஜ் சார் தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வள்ளிநாயகி அம்மா வந்து இப்போ 2018 2023 வரையும் தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. அப்பொழுது இந்த வடகாடு அரசு மேல்நிலைப் பள்ளி வந்து எதுவும் லேபெல்லாம் எதுவும் பாலடைஞ்ச இதாக இருந்தது. ஆனால் அம்மா வந்ததே அந்த பாலடைஞ்ச அந்த கட்டிடங்கள்லாம் இடித்து அதெல்லாம் நேர்மமாக செஞ்சு ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி எல்லாம் கல் தளம்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்க வள்ளிநாயகி அம்மா தலைமை ஆசிரியர். அப்புறம் அம்மா வந்துருக்குறேன் பிள்ளைகளுக்காண்டி வீடு வீடாக சென்று படிப்புக்காண்டி அவ்வளோ உதவி பண்ணி பிள்ளைகளை படிக்க வைக்க அவ்வளோ உதவி பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கூலையுமே அவங்க வந்து நல்ல மாற்றி தளங்கள்லாம் போட்டு மரங்கள் கன்று எல்லாம் நட்டு இந்த ஸ்கூலுக்கு நல்ல பெருமையை வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு வந்து எங்கன்னா தலைமை ஆசிரியர் வந்து இவ்வளோ மறக்கவே முடியாது. இந்த ஸ்கூலை வந்து அம்மா வந்துதான் இந்த ஸ்கூலை வந்து மாற்றி அமைச்சு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தைரியமும் தெம்பும் கொடுத்துருக்குறாங்க கடவுள். பிள்ளைகள் படிப்பு அவர்கள் ஒரே குறிக்கோள் பிள்ளைகளுடைய படிப்பு மட்டும்தான். பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதும் பிள்ளைகளுடைய ஸ்கூலு எனி டைம் அவங்க வந்து பள்ளியிலே தான் இருப்பாங்க. என்னை வந்து காலையில் சாயங்காலம் 6 மணி வரையும் நிற்க சொல்லி என்னை அனுப்புவாங்க. லீவு நாளில் கூட
வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க இங்கே ஸ்கூலில் இருப்பாங்க. நல்ல ஒரு பணியை சிறக்க செஞ்சுருக்காங்க. தலைமை ஆசிரியர் வள்ளிநாயகி எங்களுக்கு மறக்கவே முடியாது. இந்த ஸ்கூல் வந்து இந்த அளவுக்கு மாற்றம் பண்ணது அம்மா தான். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நான் முத்தமிழ் செல்வி, கீரமங்கலம் பேரூராட்சி துணைத் தலைவர். என்னுடைய பகுதி 11வது வார்டு. 11வது வார்டில் கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அமைஞ்சிருக்குது. நான் 2012 கவுன்சிலராக 11வது வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்போ கிராம கல்விக்குழு தலைவராக அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் அடிக்கடி பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். நான் போய்கிட்டு இருப்பேன். என் மகள் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 11ஆம் வகுப்பில் என் மகள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பொறியியல் ஆசிரியராக என் மகளுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க திருமதி வள்ளிநாயகி ஆசிரியர் அவர்கள். நான் வந்து கிராம கல்விக்குழு கூட்டத்துக்கு போகிறப்பெல்லாம் எல்லா ஆசிரியர்களையும் சந்திப்பேன், பேசுவேன். அதே மாதிரி திருமதி வள்ளிநாயகி ஆசிரியர்கள்ட்டையும் பேசக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடச்சிருக்குது. நல்லா பழகுவாங்க, எளிமையான முறையில் பழகுவாங்க. நல்லா பிள்ளைங்கள்ட்ட எப்படியெல்லாம் கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி என் மகளும் வந்து வீட்டில் அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக நல்லா பாடத்தை நடத்துகிறாங்கம்மா, எளிமையான முறையில் நடத்துகிறாங்கம்மா, நல்ல அறிவுரை சொல்கிறாங்கம்மா, புத்தக பாடத்தை தவிர்த்து இப்போ வாழ்க்கை பாடத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நானும் போய் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்குவேன், என் மகள் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க நான் இப்படியெல்லாம் நடத்துவேன், நாடகமெல்லாம் நடத்தி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நடத்துவாங்க. பெண்களில் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களும் தைரியமாக இருப்பாங்க. சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து நேர்மையாக கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நீங்களும் சொல்லணுமா, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நம்ம பேசிடணும். அப்போ தான் நம்மளுடைய கருத்துக்களை நம்ம வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்கள நானே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். நானும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் பேசணும்ல, அது அவங்களையே நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். அவங்க வந்து நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர் ஞான செருக்கும் இருக்கணும் பெண்களுக்கு அப்படின்னு பாரதியார் சொல்கிறது மாதிரி அவங்க இருப்பாங்க. ஒரு போல்டான லேடியாக இருப்பாங்க. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நடப்புமுறையில் தலைமை ஆசிரியராக வடகாட்டில் இருந்து இப்போ எங்கள் கீரமங்கலம் பள்ளிக்கு வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து கல்வி மேலாண்மை குழு உறுப்பினராக அதில் இருக்கிறேன், மக்கள் பிரதிநிதிங்கிற முறையில். இப்போயும் ரொம்ப இப்போ தலைமை ஆசிரியராக வந்தோடனே பள்ளிக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத வந்து கல்வி மேலாண்மை குழு கூட்டத்தில் பகிர்ந்துக்குவாங்க, கேட்பாங்க. கட்டட வசதிகள், பாத்ரூம் வசதிகள், பெண்களுக்கு வந்து என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. நாங்களும் பகிர்ந்துக்குவோம். எங்களை கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் காமிப்பாங்க. ரொம்ப எளிமையாக தன்மையாக நடந்துக்குவாங்க. அதே நேரத்தில் நடைபெறுகிற கூட்டங்கள் அனைத்து கூட்டத்துக்கும் தகவல்களை முறையாக எங்களுக்கு சொல்லிடுவாங்க. முதல் நாளே சொல்லிடுவாங்க, 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லி நாங்கள் எல்லாரும் கலந்துக்கணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. நாங்கள் எல்லோரும் அதே மாதிரி நிறைய பேர் கலந்துக்குவோம். ரொம்ப எங்களுக்கு கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த தலைமை ஆசிரியர்களுடைய அணுகுமுறை அந்த மாதிரியாக இருக்கும். எங்களுக்கு மேலாண்மை குழு கூட்டத்தில் வந்து எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க ஆலோசனை பண்ணி முடிவு எடுப்பாங்க. அவங்களாம் எதுவும் இது பண்ண மாட்டாங்க. எல்லாருடைய ஆலோசனை நீங்கள் எல்லோரும் ஆலோசனை பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ ஆசிரியராக இருந்த காலத்துலேயும் சரி, இப்போ தலைமை ஆசிரியர்களாக இந்த பள்ளியில் வந்து இருந்த காலத்துலேயும் நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் அது படிக்கிற மாணவர்கள் அனைவரையும் தன்னுடைய மகள்களாக தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பேரண்ட்ஸை மதிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய ஒழுக்க நடவடிக்கையாக இருக்கட்டும், அனைத்துமே வந்து ரொம்ப சீராக அமையணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க இவங்கக்கிட்ட படித்தாங்கன்னா நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் சிறந்து விளங்குவாங்க. பெற்றோர்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. இவங்க வந்து பிள்ளைங்களுக்கு எப்படி பாடம் எளிமையான முறையில் நடத்தலாம், எடுத்துக்காட்டோட எளிமையான முறையில் பாடம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு புத்தகம் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நாள். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எல்லா மாணவர்களுக்கும் சென்றடையணும்னு நான் விரும்புகிறேன். 100% தேர்ச்சி பிள்ளைங்க 100% தேர்ச்சி, நல்ல பழக்க வழக்கத்தோட இந்த பிள்ளைங்க நம்ம பள்ளியிலேருந்து வெளில போகணும் அப்படிங்கிறதுல ஆசிரியர் ரொம்ப விரும்புவாங்க. இவங்களுடைய கருத்துக்கள் எல்லா மாணவர்களுக்கும் சென்று அடையணும். இவங்களுடைய பணி சிறந்து விளங்கணும்னு நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி புதுக்கோட்டை ஒன்றியம் குப்பையன்பட்டி பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் ஒரு தேர்தல் பயிற்சி வகுப்பிற்கு சென்றிருந்த போது சிவரஞ்சனி என்ற ஆசிரியை சந்தித்தேன். அவர் என் அருகில் அமர்ந்திருந்தார். அவர் வடகாடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்தார். அவரும் எங்கள் பயிற்சி குழுவில் உள்ள PO1 ஆசிரியையும் முன்பு வடகாடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்தவர் என்பதால் தங்கள் பள்ளி எப்படி உள்ளது என்பதை பற்றி விசாரித்து கொண்டிருந்தார். அதற்கு சிவரஞ்சனி ஆசிரியை அவர்கள், திருமதி வள்ளிநாயகி தலைமை ஆசிரியை அவர்கள் தற்போது கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாறுதல் பெற்றுள்ளார் என்பதை தெரிவித்தார். திருமதி வள்ளிநாயகி தலைமை ஆசிரியை அவர்கள் வடகாடு மேல்நிலைப் பள்ளியில் இருக்கும்போது அவர்கள் சிறப்பாக செய்து முடித்தார் என்பதை பெருமையாக கூறினார். அவர்கள் இருந்த நாற்காலியை யாராலும் நிரப்ப முடியாது என்பதையும் கூறினார்.
திருமதி வள்ளிநாயகி தலைமை ஆசிரியை அவர்கள் வடகாடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 100% தேர்ச்சிகளை செய்து கொடுத்துள்ளார். கட்டமைப்புகளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார் என்பதையும் பெருமையாக கூறிக்கொண்டிருந்தார். கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி நான் படித்த பள்ளி என்பதால் பழைய மாணவி என்ற அடிப்படையில் நானும் கீரமங்கலம் மகளிர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் திருமதி வள்ளிநாயகி அவர்கள் செயல்பாடுகளை கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். அவர்கள் வந்த உடனேயே 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சியை கொடுத்துள்ளார். மாணவர்களின் பாதுகாப்புக்காக SS வேலி அமைப்பு செய்து கொடுத்துள்ளார். மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவர்களாக ஆக்கிக் கொண்டுள்ளார். விழா மேடையில் SS கம்பி வேலி பாதுகாப்பு அமைப்பு தன்னுடைய சொந்த செலவில் செய்து கொடுத்துள்ளார். இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டு வருகிறார் பள்ளியின் வளர்ச்சிக்காக. திருமதி வள்ளிநாயகி அவர்கள் பணி ஆசிரியராக இருந்தபோதிலும் கற்பித்தல் பணியில் அவர்களுக்கு உள்ள ஈடுபாட்டினாலும் மாணவர்கள் மீது உள்ள அக்கறையினாலும் தன்னுடைய கற்பித்தல் செயல்பாடுகளை மணற்கேணி ஆப்பிலும் யூடியூபிலும் பதிவு செய்து கொண்டுள்ளார். அவரது பணி சிறக்க வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஐம் தமிழெல்வி. நான் இப்போ ஆடிட்டர் படிச்சுட்ருக்கேன். நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கீரமங்கலம் படித்தேன். அங்கே எனக்கு நிறைய நல்ல டீச்சர்ஸ் கிடைச்சாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வள்ளிநாயகி டீச்சர் சொல்லணும். எனக்கு பர்சனலாக எல்லாருமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஒரு தடவை வந்து ட்ராமா போடணும் அப்படின்னு சொன்னோடனையும் கெஸ்ட்லாம் வருவாங்க. கொஞ்சம் நல்லா பண்ணுறவங்கள கூப்பிட்டு பண்ணுங்கள், எப்போதும் பண்ணுற பிள்ளைங்களை வச்சுட்டு ஒரு ட்ராமா மாதிரி ரெடி பண்ணுங்கள், நல்ல ஒரு கருத்தை வச்சு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் டீச்சர் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து யார் யாரெல்லாம் வந்து ஸ்டேஜ் ஃபியரில் இருக்காங்களோ, ஸ்டேஜுக்கு வேறு தயங்குறாங்களோ அவங்கள வச்சு அவங்களே ஸ்கிரிப்ட் ஆப்ரஹாமிங்களை பற்றி அவங்களே ஸ்கிரிப்ட் டைலாக் எல்லாமே ஈஸியாக ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. அங்கேயும் டீச்சர்ஸ் டே மத்திட்டே சொல்லும்போது எல்லோரும் வேண்டாம் சொதப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் டீச்சராக அதை வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க எஃபர்ட் போட்டு எங்களை எல்லோரையும் நல்லா செய்ய வச்சு அந்த ட்ராமாவை நல்லா செய்ய வச்சு எல்லோரும் பாராட்டுற மாதிரி பண்ணாங்க. பாராட்டுற மாதிரி நல்லா எல்லாருமே பாராட்டினாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க. நிறைய விஷயம் அந்த மாதிரி எங்கள் டீச்சர் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. மோட்டிவேஷனெல்லாம் நிறையா பேசுவாங்க டீச்சர். ஒரு டீச்சர் லெசன்ஸு அதை தான் நடத்தணும் அப்படிங்கிறத தாண்டி லைஃப் லெசன்ஸ் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய நான் என்னோடய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டேன். அதே நேரத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த குரூப் ஜாயின் பண்ணும்போது காமர்ஸ் குரூப் அப்படின்னு ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட லெவல் மார்க் எடுத்தால் பயோமேக்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து டீச்சர் எனக்கு கைட் பண்ணுவோம். அந்த நான் குரூப் எடுக்கும்போது டீச்சர் தான் எனக்கு கைட் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க எல்லாமே நல்ல படிப்பு தான், நம்ம அதில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி நீ இதை எடுறா நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது டீச்சரை பற்றி இருந்தது. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னாவே வந்து நடவடி பண்ணுவாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து டீச்சர் வந்து எங்கள் செட்டில் வந்து எங்கள் டீச்சர் வந்து எல்லாத்தையும் மாற்றி டிசிப்ளினாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, எல்லாத்துலேயும் முன்னாடி வந்து போல்டாக செய்வாங்க அப்படின்னு எங்களை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. எல்லோரும் எங்களை மதிக்கிற அளவுக்கு எங்களையே மாற்றிட்டாங்க. எங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாதப்போ எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நிறைய விஷயம் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் டீச்சரை பற்றி. டீச்சருக்கு நான் சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில்லை. இவ்வளோ பிடிக்கும் எனக்கு இவ்வளோ பிடிக்கும் டீச்சரை அப்படிங்கிறதும் டீச்சருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர் இன் மை லைஃப் வள்ளிநாயகி டீச்சர் தான். அவங்கள ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது யாருமே. எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நிறைய எடுத்துகிட்டு நான் நிறைய லைஃப்பில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த டீச்சர் வந்து இப்போ சொல்கிறதுக்கான இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ.